ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லன்ச் டைம் வந்துடுச்சு. சாப்பிட்டு மிஷினில் உட்காரலான்னு பார்த்தா அப்பாடான்னு தூக்க வர மாதிரி இருக்குது. கூட ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா துணி நிறையா இருக்குது, தச்சாகணும். எல்லோரும் சொல்லுவாங்க, உங்களுக்கு என்னப்பா நல்லா உட்காந்துட்டு நல்லா தைக்கிறீங்க, ஈஸியான வேலை, கஷ்டமே இல்லாத வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு தெரியாதுங்க டெய்லர் வேலை ஈஸி நினச்சிட்ருக்கீங்க. ஈஸியெல்லாம் கிடையாதுங்க. டெய்லர் வேலை ரொம்ப கஷ்டம்தாங்க. ஏன்னா மூட்டை கூட தூக்கிடலான்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி அது என்ன வலுவாக இருக்கும், நவுத்து கூட தள்ளி வச்சிடலாம். ஆனால் இந்த டெய்லர் வேலை எப்படி தெரியுமா, கண்ணுக்கு, மூளைக்கு, கைக்கு, காலுக்கு எல்லாம் ஒரே டயத்தில் யோசித்து நம்ம பண்ணணும் இந்த டெய்லர் வேலை மட்டும். இதுக்கு அவ்வளோ கஷ்டம்தாங்க. இந்த வேலை கஷ்டம்னா வெயிட்டு தூக்கிறதெல்லாம் கஷ்டம் கிடையாதுங்க. எல்லாத்துக்குமே நம்ம யோசித்து நம்ம செய்யணும். கொஞ்சம் மிஸ்டேக் பண்ண கூட அவ்வளோ சொதப்பல் வந்துடும். நம்ம கரெக்டாக நம்ம நீங்கள் தைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது 10 போன வரும். நமக்கு 1008 டென்ஷன் மைண்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்கோம். எப்பரா அந்த வாடகை கட்டுறது, எப்பரா இதை கட்டுறது, எப்பரா லோனை கட்டுறது, அவங்கலேருந்து ஃபோனு, இங்கேருந்து ஃபோனு, வீட்டிலேருந்து ஃபோனு, ஸ்கூல்லேருந்து ஃபோனு, தலை வலிக்குங்க. அதெல்லாம் நம்ம எப்படி சொல்கிறது, உட்காந்து தைக்கும் போது தான் நமக்கு தெரியும். ஐயோ, மைண்டுக்குள்ளே 1008 விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு உட்காந்து கவனமாக நம்ம இதை செய்யணும். கட் பண்ணும் போது கூட நம்ம ரொம்ப கவனத்தோடு நம்ம கட் பண்ணி தான் தைக்கணும். ஈஸியாக சொல்லிடுறீங்க டெய்லர், என்னமோ உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு. கஷ்டமானதாங்க. நான் கூட டெய்லர் ஆகிறதுக்கு முன்னாடி அப்படி தான் யோசிச்சேன், ஈஸியாக இருக்குதுல்ல இந்த வேலை, நம்மளும் கற்றுக்கலாம். என்னடா 1 மணி நேரத்தில் உட்காந்து தைச்சிடறாங்க ஒரு ஜாக்கெட்டை, நம்ம இந்த வேலை தானே நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சேன். கற்றுக்கிட்ட பிறகு தான் தெரியுது அது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு. அவ்வளோ சீக்கிரம்லாம் யாருக்கும் புரியாதுங்க. நானும் கற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு கற்றுக்கலாம். ஆனால் எவ்வளோதாக இருந்தாலும் மிஸ்டேக் வரும். இப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய டெய்லர்கிட்ட வேணாலும் கொடுங்க, ஒரு சின்ன விஷயங்கள் கரெக்ஷன்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக யாராலும் தைக்கவே முடியாது. ஒரு சின்ன விஷயங்கள் வரதான் செய்யும். ஆனால் ஈஸியானதாக டெய்லர் வேலை என்னன்னு கேட்டோன்னா, முதலில்லாத வேலைங்க. ஒரு மிஷின் இருந்தால் போதும், நம்ம தைக்கலாம். அது வீட்டிலேருந்தும் தைக்கலாம், கடையிலேருந்தும் நம்ம தைக்கலாம். நமக்கு தேவையில்லை, இந்த முதல் போட்டு இது வேஸ்ட் ஆகிடுச்சு, அந்த முதல் போட்டு இது விற்கலை, இது சேல்ஸ் ஆகலாம், இது நமக்கு போச்சு, இது இதாகிடுச்சு அப்படின்றது கிடையாது. அந்த ஒரு விஷயத்தில் ஈஸி, மற்ற விஷயத்தில் எல்லாமே கவனத்தோடு செய்யணுங்க. டெய்லர் வேலையெல்லாம் அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாதுங்க. உக்காந்துக்கிட்டே நம்ம செய்யணும். இந்த மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மிஷின் பவர், நம்ம கரண்ட்டு நம்ம உடம்புல லைட்டாக ஏறிட்டு தான் இருக்குங்க. அது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுங்களா, எல்லா டெய்லருக்குமே அது தெரியும். டெய்லர் வேலை அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாதுங்க. ஆனால் கைத்தொழில் ரொம்ப நல்ல ஒரு விஷயம். பெண்களுக்கு டெய்லர் வேலை கை கொடுக்குதுங்க. உண்மையுமே சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்குங்க. பெனிஃபிட் தான் உங்களுக்கு.